ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு ஆர் சேனல். இதான் என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்துக்கோங்க. ஸோ எல்லோரும் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா சப்போர்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன விலாகுன்னு பார்த்தீங்கன்னா, சும்மா ரேண்டமாக வீட்டில் வந்து கிச்சன் க்ளீன் பண்ணுற விலாக் தான் பார்த்துக்கோங்க. ஏன்னா கிச்சனில் ஃபுல்லாக அந்த நம்ம ஆயில் ஸ்டாண்ட்லாம் வச்சுருப்போம்ல, அதில் ஃபுல்லும் எறும்பு. எங்கேருந்து வருது, எப்படி வருதுன்னு தெரில. சுகர் டப்பாவில் எறும்பு, எல்லாம் ஒரே திடீர்னு எறும்பாயிடுச்சு. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்காக எல்லாம் எடுத்து போட்டு கழுவிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. அதுதான் அப்புறம் ஐஸ் வாட்டரும் பிடிச்சி ஒரு பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா வேலை செய்யும் போதே நமக்கு டயர்டாயிரும் பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் அப்பப்போ கொஞ்சம் சிப் பண்ணி குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து போட்டாச்சு பார்த்துக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா, இந்த பாத்திரம் கழுவக்கூடிய லிக்விட் வந்து தீர்ந்து போனால் நாங்கள் வாங்கவே இல்லை பார்த்துக்கோங்க. அதை வந்து ஏதோ இந்த டூத் பேஸ்ட் வலிக்கிற மாதிரி அதை வலித்து அதை தான் போட்டு அந்த ஸ்டாண்டு எல்லாம் கழுவிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. இதை வந்து மீஷோவில் வாங்கின ஸ்டாண்டு பார்த்துக்கோங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, சூப்பராக இருக்குது. இதில் தான் ஃபுல்லாக எறும்பாயிடுச்சு. அதனால் இதெல்லாம் வந்து எடுத்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் வந்துட்டு நேற்றுக்கு ஷார்ட்ஸில் வந்து ஹேர் கேர் ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன், ட்ரை ஹேர்க்கானது. அது வந்து நான் கொஞ்சம் லெங்க்த்தாக ஷூட் பண்ணனால அது ஷார்ட்ஸில் போட முடியல. ஸோ எல்லோரும் எல்லோரும் இல்லை, ஒரு சிஸ்டர் மட்டும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, இது ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் கண்டிப்பாக. அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாம் தொடச்சி பறக்கி க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இனி தான் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும். ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிட்டோன்னு ஒரே சாட்டிஸ்ஃபைட். ரீசெண்ட் டைமில் நான் யூஸ் பண்ணுற ஹேர் கேர் ப்ராடக்ட் தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. இது உண்மையிலே ட்ரை ஹேருக்கு ரொம்ப பெஸ்ட்டான கோம்போன்னு தான் நான் சொல்லுவேன். இதில் வந்து லாரியல் பாரிஸோட எக்ஸ்ட்ராடனரி ஆயில் ஷாம்பு இருக்குது பார்த்துக்கோங்க. அந்த எல்லோ கலர் பாட்டில் டப்பா வந்துட்டு அது உண்மையிலே ரொம்ப ட்ரை ஹேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து போட்டோன்னா ஹேர் அப்படியே சாஃப்டாக பஞ்சு போல் இருக்குது பார்த்துக்கோங்க. அது ஒன்று ஓகேவா. அது நிறைய ஷாம்புக்கு அப்புறம் கடைசியாக எனக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லாவெண்டர் வேரியண்ட் இருக்குது. அந்த லாவெண்டர் வேரியண்ட் வந்து இந்த லாரியல் ஹைலரான் நைட் க்ரீம் சொல்லுவாங்களா, அது இப்போ ரீசெண்ட் டேஸில் கூட ரொம்ப ட்ரெண்ட் ஆச்சு அது. ஸோ நானும் அது வாங்கி ட்ரை பண்ணேன். பட் வந்து அந்தளவுக்கு 100% எனக்கு சாட்டிஸ்ஃபைட் கிடையாது. பட் ஓகே, நல்ல வால்யூமாக இருந்துச்சு ஹேரு. ஆனால் அந்த எண்ட்ஸில் வந்து ட்ரைனஸ் எனக்கு ரொம்ப போன மாதிரி தெரியல பார்த்துக்கோங்க. அப்புறம் சரி நம்ம இன்னொன்று வாங்கி ட்ரை பண்ணலாம் சொல்லிட்டு நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இந்த டவ்வோட பெப்டைன் பாண்டு லீவின் க்ரீம் சீரம் வந்து வாங்கி யூஸ் பண்ணேன். அது வாங்கி யூஸ் பண்ணது பார்த்திங்கன்னா செம்ம சூப்பர் ரிசல்ட்டு. நீங்கள் வந்து குளிச்சுட்டு தலை வந்து கொஞ்சம் ஈரமாக இருக்குமே, தண்ணி வடியாமல் ஈரமாக இருக்குமே, அந்த டைம்லேயே அந்த க்ரீமை போட்டு ஒரே ஒரு பம்ப் எடுத்து 2 கையில் அப்ளை பண்ணி இப்போ ஹேரில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அது செம்மையாக இருக்குது. அது போட்டு ஒரு 1 மினிட் கழித்து அந்த லாரியல் பாரிஸோட எக்ஸ்ட்ராடனரி ஆயில் சீரம் அது யூஸ் பண்ணுவேன். அது ஒரு 3 பம்ப்ஸ் எடுத்துப்பேன். அந்த ரெண்டும் தான், அந்த டவ்வோடது அந்த பெப்டைன் பாண்ட் லீவின் க்ரீம் சீரம் அது ஒன்று, ப்ளஸ்ஸு அந்த லாரியல் பாரிஸோட எக்ஸ்ட்ராடனரி ஆயில் சீரம். இந்த ரெண்டும் தான் இப்போ வந்து ஃபைனலி சூஸ் பண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷாம்பு வந்து பார்த்திங்கன்னா லாரியல் பாரிஸ் எக்ஸ்ட்ராடனரி ஆயில் ஷாம்பு, அது ட்ரை ஹேருக்கு சூப்பராக இருக்குது. அப்புறம் இந்த 2 ப்ராடக்ட்டு. மற்றபடி லாவெண்டர் வந்து ஓகே ப்ராடக்டாக தான் இருக்குது. ஏன்னு சொன்னால் நல்லா இருக்குது, நல்லா பவுன்ஸியாக இருக்குது. பட் அந்த எண்ட்ஸில் வந்து ட்ரையாக தான் இருக்குது, அதனால எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடு இல்லை. மற்றபடி மித்த 3 ப்ராடக்ட்டு நான் வந்து இப்போ செலக்ட் பண்ணி நிறைய யூஸ் பண்ணியிருப்போம் ட்ரை ஹேருக்கு. பட் இது ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிச்சி போயிடும். இந்த சீரம் கூட நிறைய யூடியூபர்ஸில் சொல்லி பார்த்துருப்பீங்க. உண்மையிலே இது ரொம்ப நம்ம வந்து ஈரமாக இருக்கிற ஹேரில் வந்து யூஸ் பண்ணோன்னா நல்ல ரிசல்ட் இருக்குது. முடி நல்லா காஞ்சதுக்கப்புறம் வர ஆனதுக்கப்புறம் இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா பெருசாக ரிசல்ட்டே தெரியாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க, அதோட ரிசல்ட் பார்க்கணுன்னா குளித்து முடிச்சுட்டு ஈரமாக இருக்க தலையில் வந்து யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் தெரியும். தண்ணி வடியக்கூடாது பார்த்துக்கோங்க, அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய இந்த ப்ராடக்ட் ரிவ்யூ. எல்லாம் நல்லாயிருக்கு பார்த்துக்கோங்க, கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது நேற்றே வந்து நான் ஷார்ட்ஸ்க்காக எடுத்தது பார்த்துக்கோங்க. அது வந்து போடும்போது ரொம்ப லெங்க்த்தாக இருந்தனால என்னால் கவர் பண்ணவும் முடியல. ஸோ இன்றைக்கி போட்டாச்சு, கண்டிப்பாக பாருங்கள். இப்போ விடிய காலையில் 3 மணிக்காக எழும்பி நான் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன். எனக்கு ஃபஸ்ட்டு விலாக்னால ஒரே கொஞ்சம் நர்வஸாக இருந்து எப்படி வந்து பேச போகிறோம், நான் வாய்ஸ் எல்லாம் நல்லா கேட்குமான்னு சொல்லிட்டு. ஏம்மா சும்மா இருமா, சரியாக இருக்குது. காலையிலையும் வாய்ஸ் ஓவர் கொடுக்க விட மாட்டுறாங்க. அதில் தான் வேலை இருக்கும், கொடுக்க முடியும்னு பார்த்தா காலையிலே வந்து எல்லாம் கரையாறிட்டு பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் என்ன நீ வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லி என்னை வந்து கிண்டல் பண்ணுறாங்க.
நான் சொல்லியிருக்கேன், நான் பண்ணுறதுல பாருங்கள் எனக்கு சப்ஸ்கிரைபர்லாம் சும்மா பிச்சு உதறிட்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லி வச்சுருக்கேன். உங்களை நம்பி தான் சொல்லி வச்சுருக்கேன் மக்களே. எனக்கு நீங்கள் கமெண்டாவது போடுங்க கண்டிப்பாக. ஏன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் போட்டால் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அதை ரீட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து கண்டிப்பாக எனக்கு கமெண்டாவது போடுங்க. சப்ஸ்கிரைப் தான் பண்ண மாட்டேங்கிறியா, ஒரு கமெண்டாவது போட்டு போங்க போகிற போக்கில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பாயசம் வச்சேன் பார்த்துக்கோங்க. பால் பாயசம் தான். அந்த ஆச்சி பால் பாயசம் மிக்ஸி கிடந்துச்சா, ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருந்துச்சு. ஸோ பாயசம் வச்சு சாப்பிட்டாச்சு.